என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வார்லி ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக எக்ஸ் போடுற மாதிரி ஒரு எக்ஸ் போட்டுட்டு அந்த ரெண்டு சைடும் வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ ஒரு பாடி வந்து இப்படி தான் நீங்கள் வந்து வரையணும். நீங்கள் கொஞ்சம் திக்காக கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேல் வரைய போகிறோம். வரலி இந்த இதில் பார்த்திங்கன்னா எப்பயுமே நெக் வந்து கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் டாலாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஹெட் வந்து இந்த ரவுண்ட் நீங்கள் போட்டுட்டு வந்து எப்பயுமே இந்த பாடியோட ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ இப்போ வெறும் இந்த ஹெட் மாத்திரம் போட்டிங்கன்னா அது வந்து மேல். ஸோ இப்போ கை வரைய போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு கால். இப்போ கால் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் த்ரீ லைன்ஸாக நம்ம போடுவோம். 1 2 3 1 2 3. இந்த தேர்டில் போடுறது வந்து எப்பயுமே ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ஆங்கிள் மாதிரி சொல்கிறதுக்காக ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும். கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கும். 1 2 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபீமேல் வரைய போகிறோம். ஃபீமேலும் வந்து நம்ம மேல் வரைகிற மாதிரியே தான். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து நம்ம சின்னதாக இங்கே ஒரு நாட் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதே மாதிரி கைக்கு 1 2 1 2. காலுக்கு வந்து 3 போர்ஷன்ஸாக வரைவோம். 1 2 3 1 2 3 அவ்வளோதான். ஸோ இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல். ஸோ இப்போ இதை வச்சு இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வார்லி டால் வரைய போகிறோம். இப்போ எப்பயுமே ட்ரம்பெட் பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சைடடாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த ட்ரம்பெட் வந்து வச்சுருக்க மாதிரி வரைய போகிறேன். ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம் இல்லைங்களா, நம்ம டுவர்ட்ஸ் சைடு வரைகிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக முதல்ல போட்டுட்டு அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியை வந்து இப்படி கொண்டு வரணும் நம்ம. அதே மாதிரி லோவர் பார்ட் ஆஃப் த பாடி. இப்போ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேல் தான் வரைய போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஹெட் மற்றும் ரவுண்டாக நம்ம வரைகிற பாடிக்கு ஏற்ற ப்ரப்போர்ஷனேட்டாக அந்த ஹெட் போட்டோன்னா போதும். போட்டுட்டு லெக்ஸ் வந்து இப்போது அது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்க போகுது இந்த டால். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரு லெக் வந்து இப்படி வந்து 2 3. ஸோ இது என்னென்னா டுவர்ட்ஸ் த ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த டால் திரும்பி இருக்க மாதிரி ஒரு ஐடியாக்காக வரைகிறோம். நெக்ஸ்ட் லெக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு டால் வச்சுருக்க மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். இப்போது ட்ரம்பெட் வந்து இந்த சைடு வந்து நம்ம மவுத்தை அசியூம் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கேருந்து அந்த ட்ரம்பெட் உங்களுக்கு வந்து ப்ளோ பண்ண போகிறது அந்த டால். ட்ரம்பெட் எப்பயுமே வரும்போது இந்த பிகினிங், அதாவது அந்த மவுத் கிட்ட இருக்கிற அந்த போர்ஷன் வந்து தின்னாக இருக்கணும். இந்த சைடு வந்து ப்ராடாக வரணும் நமக்கு.
நீங்கள் வந்து ட்ரம்பெட் வந்து டெக்கரேட் கூட பண்ணிக்கலாம். என்ன டிசைன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து இப்படி தான் வரையணுன்னுட்டு கிடையாது. உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ நீங்கள் அந்த ஐடியாவில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக டெக்கரேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு வி அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இது மட்டும்தான் இருக்க போகுது என்னுடைய டெக்கரேஷன் பார்ட்டில். நான் வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது. இங்கே மட்டும் வந்து கொஞ்சம் திக்காக ஒரு டெக்கரேஷன் தெரியறதுக்காக நம்ம வந்து செக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கை வேணும் இல்லைங்களா? ஸோ கை வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி இருக்கிறதுனால நம்ம இந்த கை கூட வந்து இந்த பக்கம் தான் கொண்டு வரணும். இந்த கைக்கு வந்து எப்பயுமே 2 போர்ஷன்ஸ் தான் இருக்கணும். 1 2. அதே மாதிரி இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு கை வர மாதிரி. ஸோ 1 2. ஸோ இப்போ என்னென்னா விச் மீன்ஸ் திரும்பி இருந்து அதை வந்து ட்ரம்பெட் ப்ளோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து வரையணும். நான் இன்றைக்கி கலர்ஸ் யூஸ் பண்ண ஜஸ்ட் பென்சில் மட்டுமே வச்சு இது வரைய போகிறோம். அப்புறம் இந்த பார்ட்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா டார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ட்ரம்பெட் வச்சுருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு டால் வரைஞ்சாச்சு. இந்த ஹெட் பார்ட் வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான்.